ஒரு விஷயத்தை முடியாத ஒரு விஷயத்துக்காக இவங்க வந்து 5 பேர் கூட்டணி சேர்ந்திருக்காங்க. அதனாலயே வந்து அதுக்கு எப்பவுமே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது புரிதல் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதுல இந்த பிசிக்கல் பாடி வந்து எப்படி இருக்குன்னா, எப்பயுமே வந்து அது எதுக்கு தேவையோ, இப்போ உணவா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அந்த பிசிக்கல் பாடிக்கு வந்து இது பண்ணா நான் இம்மார்டாலிட்டி ஆவேன் அப்படின்னு ஒண்ணு பண்ணுமா. அதுக்கப்புறம் இது இல்லைன்னா எனக்கு நல்லா இருக்கும்னு அது சப்ராக்ட் பண்ணிட்டே போகும். இந்த புத்திசாலித்தனம் எப்பயுமே வந்து செல்ஃப் சென்டர் தான் இருக்கும். அதாவது இந்த உடம்புக்கு, இந்த ஆன்மாக்கு, அந்த மாதிரி தான் தான் அந்த உடம்பு, அந்த கதாபாத்திரத்தை மட்டுமே நினைச்சுக்கும். சோ இந்த செல்ஃப்லெஸ்ஸா இருக்கிற ஆன்மா வந்து எப்பயுமே வந்து அடுத்தவங்களை பத்தி அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுக்கும் நடுவில் ஒரு பாஸ் கொடுக்குறாங்க அனுமானவங்க. ஸோ அப்போ இவங்க நிறைய கேள்விகளா கேட்கறாங்க. ஏன்னா இங்கதான் வந்து நிறைய கேள்விகள் வருது. அப்போ ஆஹ் இந்த அதாவது இன்டலெக்சுவலி க்ளோசர் பீப்புள் அப்படின்றாங்க. அதாவது தன்னுடைய புத்திக்கு அருகாமையில் இருக்கிற கதாபாத்திரங்களோடு இந்த ஒரு ஆஹ் இந்த புத்தி அப்படின்றது இணைய ரொம்ப ட்ரை பண்ணுமா. பிசிக்கல் பாடி உடனடியா வேற எந்த சோர்ஸ் இருந்தா அது கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு ஒரு ஆல்டர்னேட்டிவ், இந்த ஒரு மாற்றை வந்து அதை தேடிட்டு இருக்கு. சோ அதே மாதிரி நம்ம இன்டெலெக்டும் வந்து உடனடியா இப்ப பார்த்ததுமே, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குரு சிஷ்யனுக்கு வந்து அனலைஸ் பண்ணிதான் வந்து அவன் வந்து சிஷ்யனா ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க பார்த்ததுமே இவங்களுடைய இன்டெலெக்ட் என்ன சொல்லிடும், அவனுடைய புத்தி என்ன சொல்லிடும், இவங்க கைடன்ஸ் பண்ணா எனக்கு வந்து நான் வந்து முழுமை அடையலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு உடனடியா வரும். இது யார் சொல்லியும் வந்து எதுவுமே கிடையாது. சோ அதே மாதிரி நம்ம நிறைய நண்பர்கள் நம்ம பார்த்துட்டு இருப்போம். 2 பேர் நண்பர்களா இருப்பாங்க. பட் ஆனா அவங்க 2 பேருக்கும் ஒத்தே போகாது. எப்பயுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இருந்தாலுமே இவங்க வந்து இவங்களுடைய புத்தி என்ன சொல்லுனா, இவங்க என் கூட இருந்தாங்கன்னா நான் வந்து இம்மார்டாலிட்டி பெறலாம் அப்படின்னு அது நம்புமா. வணக்கம் மாஸ்டர்ஸ். நம்ம இம்மோர்டல் டாக்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்துடைய புக் 2வது பாகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆன்மா அப்படின்றது ஒரு சிறு துகள் தான். அது எப்படி ஒரு பெரிய பகுதி ஆக முடியும்? அதனால அது வந்து சோ கண்ணுக்கு தென்படாத ஒரு குறிக்கோள் அற்ற ஒரு விஷயத்தை, முடியாத ஒரு விஷயத்துக்காக இவங்க வந்து 5 பேர் கூட்டணி சேர்ந்திருக்காங்க. அதனாலயே வந்து அதுக்கு எப்பவுமே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது புரிதல் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கும். சோ அதுல இந்த பிசிக்கல் பாடி வந்து எப்படி இருக்குன்னா, எப்பயுமே வந்து அது எதுக்கு தேவையோ, இப்போ உணவா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அந்த பிசிக்கல் பாடிக்கு வந்து இது பண்ணா நான் இம்மார்டாலிட்டி ஆவேன் அப்படின்னு ஒண்ணு பண்ணுமா. அதுக்கப்புறம் இது இல்லைன்னா எனக்கு நல்லா இருக்கும்னு அது சப்ராக்ட் பண்ணிட்டே போகும். கழிச்சுக்கிட்டே போகும். ஸோ எடுத்துக்கிட்டே போகும், கழிச்சுக்கிட்டே போகும். ஸோ அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது எப்படி இருக்குன்னா, ஒரு ஒரு மனிதனுடைய சுய ஆற்றலா இருக்கு. அந்த சுய ஆற்றலுக்காக அவன் எவ்வளவு தூரம் நினைச்சாலும் போகலாம். ஏன்னா அந்த இடத்துல வந்து ஆஹ் தான் தான் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கும். சோ அப்போ அடுத்த நிலைக்கு போறாங்க. சோ இன்டலெக்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க அப்படின்றாங்க. சோ இன்டலெக்ட் அப்படின்றதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் வந்து புத்தி. இது புத்தி அப்படின்றது எப்படி இருக்குன்னா, இந்த தான் வந்து கம்ப்ளீட் ஆக முடியாது அப்படின்றது இந்த புத்திக்கு தெரியுமா. இந்த புத்திசாலித்தனமே வந்து தான் ஒருத்தனாலேயே வந்து தான் வந்து முழுமையான நிலையை அடைய முடியாது அப்படின்றது அந்த புத்திக்கு வந்து தெரியுது. சோ அந்த புத்தி எந்த நிலையில இருக்குன்னா, ஆஹ் தன்னை மாதிரியே இருக்கிற பல விஷயங்கள், பல பல விஷயங்களை வந்து சேகரிக்கிறதால, பல பேர்களோட நண்பர்களா மாறுவதால, இந்த உலகத்துல இருக்க அனைத்து கேரக்டர்ஸையும் வந்து அது வந்து தெரிஞ்சுக்கிறதால தான் முழுமை அடையலாம். அதாவது இந்த புத்திக்கு தெரியும் அது வந்து தனியா போராட முடியாது அப்படின்னு. அதனால எல்லாரையும் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது.
சோ இந்த புத்தி எப்படி இருக்குன்னா செல்ஃப்லெஸ்ஸா இருக்கு. இது செல்ஃபிஷா இருக்கு, அது வந்து செல்ஃப்லெஸ்ஸா தன்னலமற்றதா இருக்கு. பிளஸ் அந்த புத்திக்கு எப்படி இருக்குன்னா அதுக்கும் செப்பரேட்டா லாஜிக்கல் மைண்ட் எதுவுமே கிடையாது. அப்புறம் ஆஹ் தன்னலமும் கிடையாது. அப்புறம் அதுக்குமே வந்து மெமரி கிடையாது. ஏன்னா அந்த மெமரி அப்படின்ற ஒரு விஷயமே வந்து அந்த இன்டெலிஜென்ஸ்ல தான் இருக்கு. சோ மெமரி அப்படின்றது வரும்போதே, இந்த லாஜிக்கல் மைண்ட் வரும்போதே இந்த புத்திசாலித்தனம் அப்படின்ற அந்த பிரெயின் தான் இருக்கு. ஆனா அந்த புத்திசாலித்தனம் எப்பயுமே வந்து செல்ஃப் சென்டர் தான் இருக்கும். அதாவது இந்த உடம்புக்கு இந்த ஆன்மாக்கு அந்த மாதிரி தான் தான் அந்த உடம்பு அந்த கதாபாத்திரத்தை மட்டுமே நினைச்சு. சோ இந்த செல்ஃப்லெஸ்ஸா இருக்கிற ஆன்மா வந்து எப்பயுமே வந்து அடுத்தவங்களை பத்தி அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. சோ இதுக்கும் நடுவுல ஒரு பாஸ் கொடுக்குறாங்க அனுமானவங்க. சோ அப்போ இவங்க நிறைய கேள்விகளா கேக்குறாங்க. ஏன்னா இங்கதான் வந்து நிறைய கேள்விகள் வருது. அப்போ ஆஹ் இந்த அதாவது இன்டலெக்சுவலி க்ளோசர் பீப்புள் அப்படின்றாங்க. அதாவது தன்னுடைய புத்திக்கு அருகாமையில் இருக்கிற கதாபாத்திரங்களோடு இந்த ஒரு ஆஹ் இந்த புத்தி அப்படின்றது இணைய ரொம்ப ட்ரை பண்ணுமா. அதாவது அதனுடைய சர்க்கிள் வந்து மாறிக்கிட்டே இருக்குமா. அதாவது நண்பர்கள், அதாவது எந்த ஒரு மற்ற ஆஹ் புத்திகளோட சேர்ந்தா தான் முழுமை அடைய முடியுமோ அப்படின்ற ஒரு நண்பர்களின் ஒரு கூட்டம் இருக்கும் ஒண்ணு. அப்புறம் வந்து குடும்பத்துல குடும்பத்துல இருக்கிற கூட்டமும் ஒண்ணு இருக்குமா. இந்த குடும்பத்துல தான் மட்டும் இல்லாம அனைவரையும் சேர்த்து கொண்டால் அவன் முழுமை அடைவான் அப்படின்ட்டு அந்த அந்த ஒரு சொசைட்டியும் இருக்கும். அப்புறம் அந்த சொசைட்டியும் இருக்கும், அந்த குடும்பம் அப்புறம் சொசைட்டி. அதுக்கப்புறம் அதுவும் இல்லாம இன்னும் அவனுக்கு வந்து எது செஞ்சா புத்தி அப்படின்றது அனைத்து விஷயங்களுக்கும் க்ளோசர், ஏதாவது இன்டெலெக்சுவலி க்ளோசர் அப்படின்னா தனக்கு வந்து அடுத்தவன் வந்து ஆஹ் அந்த புத்திக்கு தெரியுமா. அதாவது இவன் இவன் வந்து நம்ம கூட இருந்தா நம்மளுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும், நாம வந்து அந்த இம்மோர்டாலிட்டி அப்படின்றது அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு தெரியுமா. சோ அந்த மாதிரி இருக்கிற மக்களை மட்டும்தான் இவன் சூஸ் பண்ணிப்பான. சோ அதே மாதிரி எப்படி வந்து பாடி தேவையானது எடுத்துக்கிட்டு, அதாவது நம்ம பாடி வந்து மூச்சை வந்து வாங்குது, அப்புறம் மூச்சை விட்டுடுது. சோ ஒவ்வொரு நொடியும் மூச்சை வந்து எடுத்துக்குது, அப்புறம் விட்டுடுது. சோ இது மூச்சை வந்து நம்மளுக்கு தேவை அப்படின்னு நினைக்குது, ஆக்சிஜன் தேவைன்னு நினைக்குது, கார்பன் டை ஆக்சைடு வேண்டாம்னு விட்டுடுது. அதே மாதிரி நம்ம பிரெயினும் வந்து பல தாட்ஸை உள்வாங்கிக்கிட்டே விட்டுக்கிட்டே இருக்குமா. சோ அதுல வந்து இந்த புத்தியும் அப்படிதான். ஆஹ் இந்த டைம்ல வந்து இது எனக்கு வேணும் அப்படின்னா அடுத்த டைம்ல இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு இந்த நண்பர்களையும் குடும்பத்தினர்களையும் அவங்கள வந்து சேர்த்துக்கிட்டே விட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். சோ பட் ஆனா இங்கேயும் நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஏன்னா புத்திக்கு வந்து செல்ஃப் கிடையாது இல்லையா. அந்த புத்தி அப்படின்றது செல்ஃப்லெஸ், தன்னலமற்றது. சோ அது என்ன பண்ணுமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உருவா வந்து கேக்குறாரு. இப்போ வந்து நான் இந்த கூட்டத்தோட தலைவரா ஆனேன்னா நான் ஒரு சில மாற்றங்கள்லாம் செய்யணும்னு விரும்புறேன் மாஸ்டர் அப்படின்றாரு. சோ அப்ப அவர் கேக்குறாரு, ஆமா இப்போ வந்து நீ இந்த கூட்டத்தோட தலைவரா ஆனா ஏன் அப்படின்னு கேக்குறாரு அவரும். ஒரு சில அது வந்து சில பேருக்கு பிடிக்காம போகலாம். ஏன்னா அவனுடைய அடுத்தவங்களுடைய அந்த இன்டலெக்டும் இன்டெலிஜென்ஸும் அதனுடைய கான்செப்ட், அதாவது அவனுடைய புத்திசாலித்தனத்துக்கு ஏத்த மாதிரியும் அவனுடைய புத்திக்கு ஏத்த மாதிரியும் ஒரு ஒரு கூட்டத்தின் தலைவரா இருந்தா இந்த மாதிரி இருக்கணும்னு ஒரு ஒரு காட்சியா அவன் வச்சிருப்பானா. அந்த காட்சியில வந்து இந்த உருவா வந்து அந்த ஃபிட் ஆக மாட்டான். அதுல வந்து ஒத்து போக மாட்டான். சோ அந்த ஒத்து போகாதப்போ ஆஹ் அவங்க வந்து இவனை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால இவன் தலைவரா இருந்தாலுமே இவங்களுக்கு வந்து அவங்க வந்து பிடிக்காம போயிடுவாங்களாம். ஏன்னா அவங்களுடைய புத்திக்கு ஏத்த மாதிரியும் புத்திசாலித்தனத்துக்கு ஏத்த மாதிரியும் தான் அவங்க வந்து இவனை வந்து அக்செப்ட் பண்றதும் அக்செப்ட் பண்ணாததும் இருக்கும். அப்ப இவங்க கேக்குறாங்க, இது வந்து அஹ் இந்த புத்தி அப்படின்றது
ஆஹ் ரொம்ப தீர விசாரிச்சு செலக்ட் பண்ணுமா, இல்லைன்னா அப்ப உடனடியா பார்த்ததுமே அப்படின்னு தோணுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹனுமார் அவங்க வந்து இது உடனடியா செயல்படுறதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தனுஷ்கா அவங்க வந்து தாகத்தோட இருக்காங்க. சோ இப்ப கேக்குறாங்க, அது இப்போ தனுஷ்கா உன்னுடைய தாகம் வந்து தணிஞ்சிருச்சா அப்படின்னா, எஸ் மாஸ்டர், அதாவது பிசிக்கல் பாடி இருக்கு, பட் ஆனா இவங்க வந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் அவரும் சொல்றாரு, இப்போ இந்த பிசிக்கல் பாடிக்கு வந்து தாகம் அப்படின்றது இருக்கு, ஆனா ஜஸ்ட் இவன் கவனிக்கிறான். பட் ஆனா இன்னும் வேற ஒரு விஷயத்தையும் கவனிக்கிறான். என்னன்னா, அங்க இருக்கிற அந்த இளநியும் சரி, இந்த பழங்களும் சரி, அது வழியா இத தாகம் தணிச்சுக்க முடியுமா அப்படின்னு அந்த பிசிக்கல் பாடி தேடணும். அந்த பிசிக்கல் பாடி உடனடியா வேற எந்த சோர்ஸ் இருந்தா அது கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு ஒரு ஆல்டர்னேட்டிவ், இந்த ஒரு மாற்றை வந்து அதை தேடிட்டு இருக்கு. சோ அதே மாதிரி நம்ம இன்டெலெக்டும் வந்து உடனடியே இப்ப பார்த்ததுமே, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குரு சிஷ்யனுக்கு வந்து அனலைஸ் பண்ணிதான் வந்து அவன் வந்து சிஷ்யனா ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க பார்த்ததுமே இவங்களுடைய இன்டெலெக்ட் என்ன சொல்லிடும், அவனுடைய புத்தி என்ன சொல்லிடும், இவங்க கைடன்ஸ் பண்ணா எனக்கு வந்து நான் வந்து முழுமை அடையலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு உடனடியா வரும். இது யார் சொல்லியும் வந்து எதுவுமே கிடையாது. சோ அதே மாதிரி நம்ம நிறைய நண்பர்கள் நம்ம பார்த்துட்டு இருப்போம். ரெண்டு பேர் நண்பர்களா இருப்பாங்க, பட் ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்தே போகாது, எப்பயுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இருந்தாலுமே இவங்க வந்து இவங்களுடைய புத்தி என்ன சொல்லுனா, இவங்க என் கூட இருந்தாங்கன்னா நான் வந்து இம்மார்டாலிட்டி பெறலாம் அப்படின்னு அது நம்புமா. சோ அதனால அந்த நொடிக்கு அந்த புத்தி வந்து அவங்கள அந்த விஷயங்களை அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அதை சேர்த்துக்கிட்டே இருக்குமா. சோ அப்போ இவங்களுக்கு இன்னமும் புரியல இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது. சோ அதுக்கு உரிமையை அவங்க வந்து கேக்குறாங்க. நீங்க வந்து ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்கீங்க, இன்டலெக்சுவலி க்ளோசர், அதாவது ஆஹ் புத்தியோட நெருக்கமா இருக்கிறது, புத்தியோட ஒற்று போகுது அப்படி, நெருக்கமா இருக்கிறது அப்படின்றது. பட் ஆனா என்னுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா அவங்க யாருமே வந்து எனக்கு இன்டலெக்சுவலி க்ளோசர் கிடையாது, அதாவது அவங்க புத்தியோட எனக்கு வந்து நெருக்கமா இல்ல. பட் ஆனா அவங்க வந்து எனக்காக எந்த சாக்ரிஃபைஸும் பண்ண முடியும், எனக்காக அவங்க வந்து உயிரை கூட விட்டுடுவாங்க. பட் ஆனா அவங்க புத்தி அளவுல வந்து என் கூட ஒத்து போக மாட்டாங்க அப்படின்னா, இப்போ யார் ஒருத்தர் வந்து ஆஹ் இப்போ நீ நம்பணும், அதாவது இப்போ உன்னுடைய வாரிசு இவங்க, உன்னுடைய நிறைவேற்ற முடியாத கோரிக்கையை அவங்க வந்து நிறைவேற்றுவாங்க அப்படின்னு எந்த ஒரு உடலோ ஒரு இன்டெலிஜென்ஸோ ஒரு புத்திசாலித்தனமோ ஒரு புத்தியா எது நினைக்குதோ அவங்களுக்கு வந்து இவங்க வந்து அந்த உயிரை துறப்பது அப்படின்றது கூட பண்ணுவாங்களாம். சோ இவங்க நம்பணும் அவங்க வந்து தன்னுடைய வாரிசு இந்த விஷயத்துல அப்படின்னு அவங்களுக்காக இவங்க என்ன நினைச்சாலும் பண்ணுவாங்க. பட் அவங்க உங்களுடைய புத்திக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அவங்க கம்மியாவும் இருக்கலாம் அதிகமாவும் இருக்கலாம். பட் அவங்க வந்து அதுல ஃபிட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஓ இது அப்ப அதேதான் சொல்றாங்க, அதாவது இன்னொன்னு சொல்றாங்க, ஒரு செஸ் போர்டு மாதிரி இருக்குது, சதுரங்கம் மாதிரி இருக்கு, அதுல வந்து இந்த வாழ்க்கைய வந்து ஒரு சதுரங்கம் மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. அப்போ இவங்க உருவா அப்படின்றவங்க, நீ வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்துட்ட எனக்கு. ஏன்னா இந்த சதுரங்கம் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. அதாவது நான் வந்து இந்த வாழ்க்கை அப்படின்ற அதாவது என்னுடைய புத்தி அப்படின்ற ஒரு சதுரங்கத்துல எல்லாம் ஒவ்வொரு கேரக்டரையும் நான் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கேன், ஒரே ஒரு கதாபாத்திரத்தையும் அதுல வந்து நிரப்பிக்கிட்டே இருக்கேன். அந்த சக்கரத்துல வந்து இது வந்து ஒரு செஸ் சதுரங்கம் வந்து வட்ட வடிவில் ஸ்கொயரா இருக்கு. பட் ஆனா இவங்க வந்து ஒரு வட்ட வடிவத்துல இருக்கிற ஒரு இது மாதிரி நினைச்சுக்கோங்க. சோ அதுல வந்து அந்த அந்த வட்டத்துல வந்து நான் வந்து ஒவ்வொரு காயினா சேர்த்துக்கிட்டே இருக்கேன். இப்ப எனக்கு வந்து ஒரு குடும்பம், இப்போ நீ வந்து எனக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆஹ்
ஒரு பகுதி தான். பட் ஆனா நீ மட்டுமே கிடையாது. எனக்கு வந்து அந்த நண்பர்கள் அப்படின்ற கதாபாத்திரங்களும் அந்த வட்டத்துக்குள்ளேயே வரும். அப்புறம் என்னுடைய குடும்பமும் அந்த வட்டத்துக்குள்ளேயே வரும். அது மாதிரி அஹ் அஹ் நான் எப்படி முழுமை அடைகிறேன் அப்படின்றது ஒவ்வொரு கதாபாத்திரமா நான் வந்து தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து அந்த ஒவ்வொரு கதாபாத்திரமா நான் வந்து தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து என்னுடைய வட்டத்துக்குள்ள அது நிறையிற மாதிரி நான் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சோ உனக்கும் அதே மாதிரி தான் அப்படின்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ஏன்னா உனக்கு வந்து லைஃப் வந்து அப்படியே ஈஸியா இருக்கலாம், எனக்கு அப்படி எல்லாம் கிடையாது. நீ வந்து உன்னுடைய செல்ஃபிஷ்னஸ வந்து, அதாவது உன்னுடைய புத்திசாலித்தனத்தை வந்து இந்த புத்தியோட நீ வந்து ஒப்பிடாத. ஏன்னா நீ வந்து உனக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் நீ பாத்துப்ப அப்படின்னா. இல்ல நான் அப்புறம் இவங்க சொல்றாங்க நாம அப்படின்னு சொல்லாத அப்படின்னா. சரி, ஓகே. இது ஜென்ரலாவே ஒரு மேல் ஃபீமேல் வந்துட்டு அவங்களுக்கும் வந்து இவங்களுக்கும் ஒரு வட்டம் இருக்கும், இவங்களுக்கும் ஒரு வட்டம் இருக்கும். எதெல்லாம் வந்து எந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் வந்து அந்த வட்டத்துக்குள்ள இருந்தா அவங்க நிறைவா இருக்காங்களோ அத வந்து இவங்க சூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்றாங்க. சோ அந்த மாதிரி ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்றது தான் அப்படின்ற ஒரு விஷயத்துல வரும். அந்த புத்தி அப்படின்றது தன்னலமற்ற விஷயமா வரும். ஆனா இது ரெண்டுமே வந்து இந்த மைண்டு தான். இந்த ரெண்டுமே வந்து மோஸ்ட்லி வந்து ஒரே விஷயம் தான் செய்யலாம். எப்படின்னா இப்போ ஒரு நண்பனை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா புத்தி என்ன செய்யுது? அவனை பார்த்ததுமே ஓகே, இவன் என் கூட இருந்தா நான் வந்து முழுமை பெறுறேன் அப்படின்னு அந்த நண்பனை வந்து அவனுடைய சக்கரத்துக்குள்ள இழுத்துக்குவான். பட் ஆனா அதே சமயம் இந்த புத்திசாலித்தனம் என்ன செய்யுது, அந்த இன்டெலிஜென்ஸ் என்ன செய்யுதுன்னா அதை யோசிக்குமா, இவன் நம்ம கூட இருந்தா வருங்காலத்துல எனக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்துல உதவி செய்வானே அப்படின்ட்டு அந்த புத்திசாலித்தனம் வந்து அங்க அது யோசிக்குமா. சோ அந்த மாதிரி மோஸ்ட்லி இந்த புத்தியும் புத்திசாலித்தனம் ரெண்டுமே ஒரே விஷயம் தான் யோசிக்கும். ஆனா ரெண்டுமே வந்து மாறுபட்ட மாதிரி யோசிக்கும். இது வந்து உடம்பு சார்ந்த யோசிக்கும், அது வந்து தன்னலமற்ற விஷயமா யோசிக்கும். சோ அந்த அந்த புத்திசாலித்தனம் இன்டெலிஜென்ட் எப்படி இருக்கும்னா, நீங்க வந்து உங்களுடைய ஆஹ் இந்த காசிப் இந்த செய்திகள், அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் என்னென்னலாம் விஷயம் சேகரிக்க முடியுமோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் டேட்டா எல்லாம் சேர்த்துக்கிட்டே இருக்குமா. அதாவது இந்த உலகியல்ல பொறுத்து. ஏன்னா தன்னுடைய வருங்காலம் வந்து ரொம்ப திடகாத்திரமா இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா விஷயங்களும் உலகியலான விஷயங்களையும் சேர்த்து அது வந்து அந்த ஒரு மெமரியில வச்சு. ஆனா அந்த இன்டலெக்ட் அப்படின்ற விஷயம், அதாவது அறிவு அப்படின்னு சொல்லலாம். புத்தியும் சரியான வேர்டு தான் அது. அந்த புத்தி என்ன செய்யும், நம்மள மாதிரி இருக்கிற எல்லா விஷயமும், அதாவது அது முழுமை அடைவதற்கு இந்த உலகில் இருக்கிற எல்லா விஷயங்களும் வந்து அது வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும். பட் அங்க இங்க என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இந்த புத்திக்கும் இந்த புத்திசாலித்தனக்கும் தெரியாத ஒண்ணு என்னன்னா, அது எப்பயுமே வந்து அதனுடைய நோக்கம் வந்து நிறைவேறாது. ஏன்னா அதனுடைய நோக்கம் என்னது, இந்த பிசிக்கல் பாடிக்கு இம்மார்டாலிட்டி வேணும், இதுக்கும் கம்ப்ளீட்னஸ் வேணும். அந்த ஃபியூச்சரும் சரி பாஸ்டும் சரி திடகாத்திரமா இருக்கணும். அது வந்து நிறைவேறவே நிறைவேறாதான். பிளஸ் இந்த இன்டெலெக்டுக்கும் என்ன வேணும், எல்லாரையும் சேர்க்க முடியாது இல்லையா. அவனால வந்து இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சோல்ஸ் கேரக்டர்ஸ் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு விஷயம், இப்ப எனக்கு வந்து காஃபி சாப்பிடணும் அப்படின்னா இந்த காஃபி கிடைக்கலன்னா அது ஒரு கேரக்டர். சோ ஒவ்வொரு நொடியும் வந்து பல லட்சக்கணக்கான பாத்திரங்கள் வந்து பிறந்துகிட்டே இருக்கு. சோ அதனால அவனால வந்து எல்லா விஷயமும் கேதர் பண்ண முடியாது இல்லையா. ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் வந்து அவனால பார்க்க முடியும். அதனால இப்ப நம்ம வந்து இந்த மூணு விஷயங்களை பார்த்திருப்போம். பிசிக்கல் பாடியும் வந்து முழுமையடைய முடியாதது, அப்புறம் வந்து இன்டெலிஜென்ஸும் வந்து புத்திசாலித்தனமும் வந்து செல்ஃப் சென்டர்ட், அதுவும் வந்து
முழுமையடையாதது. அப்புறம் அந்த இன்டெலெக்டும் வந்து எல்லா விஷயங்களும் அது தெரிஞ்சுக்க முடியாது. சோ நாம நாளைக்கு வந்து அந்த சம்ஸ்கார பாடி, அதுக்கப்புறம் அந்த சித்தா பாடி, இது எப்படி இயங்குதுன்னு பார்ப்போம். சோ இத நாளையும் வந்து நாம எப்படி சமாளிக்கணும் அப்படின்றதையும் பார்ப்போம். சோ ஃபைனலா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆஹ் இது எதுவுமே வந்து நம்மளுக்கு தேவையில்லை. அதாவது அந்த இன்டெலிஜென்ஸும் நம்மளுக்கு தேவையில்லை, இன்டெலெக்டும் தேவையில்லை. அதாவது அந்த கதாபாத்திரம் வந்து சுவாரஸ்யமா இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் தேவை. பட் ஆனா உண்மையிலேயே ஆன்ம நிலையை அடையணும்னா இது இந்த நாளையும் நம்ம விட்டுடணும். இந்த நாளையும் நம்ம வந்து கவனிக்க ஆரம்பிக்கணும். எப்ப வந்து ஒரு விஷயம், ஒரு புத்தகம் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இதுல இருந்து நான் வந்து என்ன எல்லாம் யூஸ்ஃபுல் ஆனதெல்லாம் நான் வந்து பருகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து இன்டெலிஜென்ஸ். சோ அதுவும் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. பிளஸ் அந்த அதே புத்தகம் நீங்க படிக்கும்போது இது எல்லாருக்குமே போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து இன்டலெக்ட். அதுவும் வந்து தேவை கிடையாது. அதாவது இது வந்து கதாபாத்திரம் நோக்கத்துல பாத்தீங்கன்னா இது சரியான விஷயம். பட் ஆனா ஆன்ம நிலையில பாத்தீங்கன்னா இது தேவையில்லாத விஷயம். அதனால அந்த தேவைப்படாதது அந்த உலகியல் வாழ்க்கைக்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். சோ இந்த கதாபாத்திரம் என்ஜாய் பண்ற வரைக்கும் இது எல்லாமே வந்து ஓகே தான். ஆனா எப்போ ஒரு துயரம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில வருதோ அப்போதான் வந்து நம்ம அந்த ஆன்ம நிலையிலேயே தேடுறோம் இல்லையா. சோ அந்த ஆன்ம நிலைக்கு போகும்போது இந்த விஷயங்களை நம்ம பார்க்கணும். எதெல்லாம் வந்து புத்திசாலித்தனத்தோட சம்பந்தமா இருக்கோ அதெல்லாம் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். எதெல்லாம் உங்களுடைய புத்திக்கு சம்பந்தமா இருக்கும் அதெல்லாம் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அத செல்ஃப் செக்கோட நீங்க ஐடென்டிஃபை பண்ணாதான் அந்த ரெண்டு விஷயமே வந்து அடைய முடியாத ஒரு குறிக்கோளுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கு. சோ அந்த ஏக்கம் தான் உங்களுக்கு துக்கத்தை வந்து கொண்டு வருது. சோ அந்த துக்கம் வந்து இந்த சோலால பார்க்க முடியல. அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க, இந்த பிசிக்கல் பாடிக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்னன்னா இவரு கேக்குறாங்க தனுஷ் உருவா சொல்றாரு எனக்கு வந்து அப்படியே ஒரு ஆஹ் குடம் நிறைய தேனை வந்து அப்படியே குடிக்கணும் அப்படின்ட்டு ஆசையா இருக்கு. அப்போ அந்த தேனை வந்து நான் அப்படியே பருகினா உடனடியே நான் செத்து போயிடுவேன் இல்லையா, ஏன்னா அது நிறைய தேனு அது உடம்பு டைஜஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றதால அப்படின்னா. அப்போ ஹனுமார் சொல்றாங்க நீ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவ்வளோ தேனை வந்து நீ குடிக்கவே முடியாது. ஏன்னா உன்னுடைய பிசிக்கல் பாடி வந்து எது தேவையோ அதை வந்து மட்டும்தான் எடுத்துக்கும். பிளஸ் எது தேவையில்லையோ அதை வந்து விட்டுடும். சோ நீ கொஞ்சமா பருகுனதுமே அது பசி தீர்ந்துட்டு எனக்கு போதும் அப்படின்ற நிலையில வந்துடும். அதனால உண்மையிலேயே வந்து உன்னுடைய பிசிக்கல் பாடியால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால நீ எப்பயுமே வந்து சாகவே மாட்டே. உங்க பிரச்சனை எங்க இருக்குன்னா அந்த இன்டெலிஜென்ஸ், அதாவது இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்றாங்க இல்லையா. So, அந்த இன்டெலிஜென்ஸ்லதான் அந்த பிரச்சனை இருக்கு. அந்த அத வந்து நீ சைலண்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. சோ அதாவது ஆஹ் அந்த 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 பாடியை வந்து கரெக்டா நீங்க ரீட் பண்ணணும். அது குடிச்சது பிளஸ் அந்த அந்த பாடியை வந்து இந்த பாடி சொல்லுது இல்லையா எனக்கு ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு, அதை வந்து அதை எடுத்துக்கணும். சோ அதை எடுத்துக்கிட்டதுமே வந்து ஓகே எனக்கு ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு அது குடிக்கிறது அந்த குடம் நிறைய தேன் வந்து குடிக்கணும்னு மைண்ட் சொல்லும். பட் ஆனா இந்த பாடி கொஞ்சமா பறக்கணும், அது பசி தணிஞ்சதுமே வந்து அந்த மைண்ட் வந்து ஓகே இவனுக்கு போதும் அப்படின்னு நிறுத்திடும். ஸோ அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் வந்து அந்த மைண்ட்லயே இருக்கு. ஸோ அந்த பிசிக்கல் பாடிக்கும் அந்த மைண்டுக்கும் வந்து நல்ல ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்கு. அதனாலதான் இந்த உலகம் வந்து நல்லா இயங்கிட்டு இருக்கு. இந்த உலகம் என்ன சொல்றாங்கன்னா பல பல கோடி வருடங்களா இருக்கிற ஞானம் வந்து இந்த உலகத்துல இருக்கு. எவ்வளவோ மனிதர்கள் வாழ்ந்து 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 அவங்க ஞானத்தை விட்டு விட்டு போயிருக்காங்க. சோ அந்த ஞானம் எல்லாம் இருக்கு. பட் ஆனா அது எல்லாமே தான் வந்து இவங்களுக்கு ஒரு மாயை மாதிரி கிரியேட் ஆகுது. அதுல இருந்து வெளியே வர்றது எப்படின்றதுதான் வந்து நம்ம அந்த ஆன்ம நிலைக்கு செல்வது. ஓகே மாஸ்டர்ஸ், நம்ம பாதி பார்த்தோம் இந்த சாப்டர் இன்விசிபிள் ஃபோர் அப்படின்ட்டு. சோ இந்த இன்விசிபிள் ஃபோர் கண்ணுக்கு தென்படாத 4 விஷயங்கள் வந்து மீதி இந்த சம்ஸ்கார பாடி எப்படி இயங்குது, அப்புறம் இந்த சித்தா எப்படி இயங்குது, அதையும் நாம நாளைக்கு பார்ப்போம். சோ இந்த நம்ம ஐடென்டிஃபை பண்றதால என்ன நடக்குது நம்ம வாழ்க்கையில, என்ன ஒரு மிராக்கள் நடக்குது அப்படின்றதும் நாம வந்து நாளைக்கு பார்ப்போம் மாஸ்டர்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி.